வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது பார்க்கடலில் பள்ளி கொண்டருளும் பரந்தாமனை சிந்திக்கும் பக்தர்கள் சிந்திப்பதெல்லாம் தரும் சுதர்சன ஆழ்வாரின் திருக்கதையைத்தான் காணப்போகின்றோம். பகவான் தசாவதாரத்தை முழுமையாக கண்ட பெருமைக்குரியது சுதர்சன சக்கரம். அண்டியவர் வாழ்வில் அரணாக இருந்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு வரும் தடைகளை தகர்த்து வளமும் நலமும் பெற வகை செய்பவர் சுதர்சனர். ஞான சொரூபியாகவும் அழிக்க முடியாத பகையை அழிப்பவராகவும் வெல்ல முடியாத மானிடர்களால் வெல்ல முடியாத காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் போன்ற உள் பகைகளையும் விரட்டுபவர் என்றும் சக்கரத்தாழ்வை கூறுவார்கள். பயங்களை போக்குபவராகவும் அறிவும் செல்வமும் அளிப்பவராகவும் உள்ள சுதர்சனரை வழிபடுவது சர்வ மங்களங்கள் யாவையும் கிட்டச் செய்யும் என்கின்றன புராணங்கள். செருக்கினாலும் சினத்தினாலும் சிறுமதி படைத்த சிசுபாலன் வாசுதேவன் மீது வார்த்தை அம்புகளை வரிசையாக பொழிந்து அவமதித்தான். பூமி தேவியின் உத்தம புருஷன் நான் என்று உணர்த்துவதைப் போல பொறுமையாக இருந்தான் புருஷோத்தமன். வசை வார்த்தைகளில் சதம் அடித்தான் சிசுபாலன். அதாவது 100 முறை அவரை வசைபாடினான். அடுத்த வார்த்தை ஆரம்பிப்பதற்குள் சட்டென்று சுதர்சன சக்கரத்தை செலுத்தினான் சக்கரதாரி. சக்கரத்தாழ்வாரும் சிசுபாலனின் சிரத்தை அறுத்து எறிந்தார். கிருஷ்ணனின் சினமும் தணிந்தது. இது மட்டுமல்ல, அம்பரீசன் எனும் பக்தன் துர்வாசரின் வீண் கோபத்திற்கு ஆளான போது அவனை காத்திட தன் சக்கர ஆயுதத்தினை அனுப்பினார் பரந்தாமன். அது அம்பரீசனை காத்ததால் துர்வாசரின் கோபத்துக்கு ஆளானார் சக்கரத்தாழ்வார். ஒரு நாளிகை காலம் உன் ஒளி குன்றட்டும் என்று துர்வாசர் தந்த சாபத்தை தக்க சமயத்தில் ஏற்றுக்கொண்டு தனது ஒளியை குன்றச் செய்து கொண்டு தர்மத்தின் மீது வெளிச்சம் பட வழி செய்தார் சுதர்சனர். எம் பெருமானுடைய சங்கல்பமே திருவாளி யாழிவானாக சுதர்சனர் உருக்கொண்டதாக சாஸ்திரம் கூறுகின்றது. ரிக், யஜூர், சாமம் ஆகிய வேதங்களின் வடிவமாக திகழ்கின்றவர் சுதர்சனர். தம்முடைய 16 கரங்களில் 16 திவ்ய ஆயுதங்களை கொண்டுள்ளார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவர 2 பாதங்களையும் தூக்கியபடி சேவை சாதிக்கின்றார் சுதர்சனர். வேண்டுவோர்க்கெல்லாம் வேண்டியவை நல்குபவர். கோடி சூரியனுக்கு சமமான காந்தியை உடையவர். அழகிய நல்வழியை காட்டுபவர். அவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து அவன் திருவடியை மனதில் நிறுத்தி அந்த சுடரை பரஞ்சோதியை அடைக்கலம் புகுந்தால் அருவினையால் வந்த ஆபத்தெல்லாம் சடுதியில் மறையும் என்கின்றனர் நமது பெரியோர்கள். மேலும் பிறவியெனும் பெருங்கடலை எளிதாக கடக்கலாம், எல்லையில்லாத பேரின்பமாகிய மோட்சத்தை அடையலாம் என்கின்றனர். ரிஷிகளை காட்டிலும் சிறந்தவர்கள் என்று பெரியோர்களால் போற்றப்படுகின்ற 12 ஆழ்வார்களும் தத்தம் பாசுரங்களில் இந்த சக்கரத்தாழ்வாரை போற்றுகின்றனர். அவனது மகிமை அபாரம், அனந்தம், சகலத்தையும் தரக்கூடிய கற்பக விருட்சம், காமதேனு, சிந்திப்பதையெல்லாம் தரும் சிந்தாமணி என்று சுதர்சனரை போற்றுகின்றனர். வேதாந்த தேசிகரின் சுதர்சன அஷ்டகத்தில் பாடிய 8 பாடல்களிலும் ஜெய ஜெய சுதர்சன என்று போற்றியுள்ளார். சக்கரம் என்கிற சொல் மந்திர எந்திர வழிபாட்டையும் சேர்த்து நினைவுறுத்துகின்றது. அதற்கு ஏற்றவாறு சக்கரத்தாழ்வாரை அறுகோணத்திலோ முக்கோணத்திலோ அமைத்து வழிபடும் முறை வழக்கத்தில் உள்ளது. இது பெரும்பாலும் தீமை அகலவும் நவகிரகங்களால் ஏற்படும் துன்பங்கள் தொலையவும் பிணிகள், பில்லி, சூனியம் போன்றவைகள் ஒழியவும் சுதர்சன வழிபாடு மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் சக்கரத்தாழ்வாரின் பின்புறம் யோக நரசிம்மர் வடிவம் அமைப்பது மரபு. புகழ்பெற்ற தாடிக்கொம்பு, திருவல்லிக்கேணி போன்ற இடங்களில் இந்த அம்சத்தை பார்த்து மகிழலாம். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தில் சக்கரபாணி கோயில் என்று வழங்கும் கோயிலில் மூலவர் சுதர்சன ஆழ்வாராகவே இருக்கின்றார். அவரை திருமால் என்று எண்ணியே வழிபடுகின்றனர். மேலும் இப்படி எல்லாவற்றிற்கும் மேலாக
சர்வ மங்களமும் தரும் சுதர்சன ஆழ்வாரை போற்றும் உயர்வான துதி ஒன்றை அம்பரீச மகரிஷி இயற்றியுள்ளார். மகா சுதர்சன ஸ்தோத்திரம் என்கிற இந்த துதிப்பாடல்களை கொண்டது அந்த நூல். அந்த துதியை பாடி மகா சுதர்சனரை மனதார கும்பிட்டு மங்களங்கள் யாவையும் பெற்றுக்கொள்வோம். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.